இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். பெண்ணே நீ எழுந்திரு சீரிஸோட டே 5க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லிக்கிற காரியம், பெண்ணே நீ தேவனுக்கு தேவை. ஆமாங்க, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க தேவனுக்கு தேவைப்படுகிறீர்கள். உங்கள் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு தேவை. நிறைய நேரத்துல நாம நினைக்கிறோம், நான் யாருக்குமே தேவையில்லைங்க, நான் ஒரு வேஸ்ட்டுங்க, என் லைஃப் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு தேவை. ஆமாங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தேவைப்படுகிறோம். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார் என்பதை நேற்று நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்களை பார்க்க போகிறோம். மரியாள் கிட்ட தேவ திட்டத்தை தூதன் அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை கேட்டு முதல்ல அதிர்ச்சியா இருந்தாலும் கடைசி மரியாள் சொல்றாங்க, லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்துல மரியாள் சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்றார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரு, இந்த காரியத்தை நம்மளை செய்ய சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்த பிறகுமே, நான் எப்படிங்க செய்ய முடியும், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க, என்னை யாருமே வேல்யூ பண்ண மாட்டாங்க, நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. அந்த மரியாள் அப்படி நினைக்காம, நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய சித்தம் எதுவோ அதை செய்யறதுக்கு என்ன நான் சரண்டர் பண்றேன் அப்படின்னு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில அப்படி அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணம் இருக்குமாண்டா தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். ஆமாங்க, ஒரே காலகட்டத்தில் அநேகரை ஆண்டவர் அழைத்திருக்கலாம். அர்ப்பணித்தவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள், அர்ப்பணித்தவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், அர்ப்பணித்தவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார், அர்ப்பணித்தவர்கள் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் தேவை. நாம நினைக்கிறோம், அவர் பெரிய ஆண்டவர், யாரையாவது பயன்படுத்திக்கிட்டோம். கண்டிப்பா யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். ஆனா உங்க மேலேயும் ஒரு அழைப்பு இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். அதற்காக நாம் அர்ப்பணிப்போம். நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்க சித்தம் எதுவோ அதை செய்யறதுக்கு என்ன நான் சரண்டர் பண்றேன் நம்ம சொல்லும் பொழுது நம் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தேவன் நம்மை பயன்படுத்த தொடங்கி இருப்பார். நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா, தேவன் நம்மை பயன்படுத்த போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. மரியாளை பயன்படுத்தின அன்பு தேவனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பெரிய திட்டத்திற்காய் மரியாளை அற்புதமாய் பயன்படுத்தினீரே. இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நாமம் மகிமைப்படுகிற விதமாய் அவர்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. எல்லா துதிகான மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென். சந்தோஷமா இருங்க, அர்ப்பணித்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறுகிறத நீங்க பார்க்க முடியும். God bless you all.